ஸோ ஃபைனலி கம்ப்ளீட்டாக வேட்டைனை வந்து ரெடி பண்ணியாச்சு. உள்ளார இன்ஜின் ஒர்க் போயிருக்கு. 100 கோர் ஒன்று ஆல்ட்ரு பண்ணி போட்டிருக்கேன். அங்கே அவர் விழிங்க ஓட்டு போயிட்டு ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ஃபைனலி வண்டி எல்லாமே இன்ஜின் பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் பண்ணோங்கிறத ஒரு பார்ட்டாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஓவரால் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம அப்படியே கவர் பண்ணலாம். ஸோ அப்படியே போய்ட்டு வேட்டையும் பார்த்துட்டு வந்தோம். I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the. ஸோ ஃபைனலி கம்ப்ளீட்டாக வேட்டைனை வந்து ரெடி பண்ணியாச்சு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரிஸ்டோர் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இன்ஸ்டாலலாம். ஆனால் ஃபுல்லாக ரிஸ்டோர் பண்ணல, நம்ம இன்ஜின் மட்டும்தான் இப்போதைக்கு சர்வீஸ் பண்ணியிருக்கோம். இன்ஜின்லையுமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர் வந்து ரீபோர் பண்ணியிருக்கோம். அண்ட் உள்ளார நமக்கு அந்த கிராங்க் ஷாஃப்ட் எல்லாம் பேரிங் செட் எல்லாமே மாற்றிருக்கோம். அப்புறம் அந்த கிராங்க் ஷாஃப்டோட கனெக்டிங் ராடா அது கனெக்டிங் ராடுமே மாற்றிருக்கோம். ஸோ இந்த கிளச் பிளேட்டுமே வந்து பழசு தேஞ்சிருச்சு, அதையுமே மாற்றிருக்கோம். ப்ளஸ் இன்னொன்று கியர் செலக்டர், இந்த செகண்ட் கியர் செலக்டருமே இதில் மாற்றிருக்கோம். நம்மளது பழசு ஃபுல்லாக தேஞ்சிருந்துச்சு. ஸோ அந்த கியர் செலக்டருமே மாற்றிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பார்க் பிளக் மாற்றிருக்கோம் என்ஜிகேல. அப்புறம் பழசு வந்து நம்ம இந்த பவர் பாக்ஸை வந்து டம்மி பண்ணி தான் ஓட்டிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து பழையபடி பவர் பாக்ஸ் ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ யூஸ்டு பவர் பாக்ஸ் தான் பழசு வாங்கி போட்டிருக்கேன். அண்ட் ஸோ இது மாற்றியாச்சு. கார்பரேட் ஆமாம், ஸ்பேர்ஸ் மட்டும்தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் பிரித்த உடனே நான் 1 வீக்கில் எடுத்தலாம் நினச்சேன். பட் அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. 2 வாரம் 3 வாரம் ஆகிடுச்சு. இந்த ஸ்பேர்ஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணி வாங்குறதுக்குள்ளே தான் டைம் ஆகிடுச்சு. கார்பரேட்டில் வேறு எதுவும் பண்ணலை. ஸோ கார்பரேட் பார்த்திங்கன்னா ஸ்டாக் தான், இதில் எதுவுமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணலை. அப்புறம் இந்த எம்ப்ளம் எல்லாமே மாற்றிருக்கோம். ஸோ இந்த 135 இந்த சைடு கேஸ் டோர் கேஸில் வர்றது, ஸோ இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக மாற்றிருக்கோம். அண்ட் டேம்பர் போடுறதா பிளானு. பட் இப்போதைக்கு டேம்பர் நமக்கு நல்ல குவாலிட்டியில் கிடைக்கல. ஸோ அவசரப்பட வேணான்னு சொல்லி அதை தனியாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதை மட்டும் உங்களுக்கு நான் ஃபிட் பண்ணுறப்போ தனியாக ஒரு ஷார்ட்ஸாக இல்லை ரீல்ஸாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் எக்ஸாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம கோர் வந்து கஸ்டமைஸ் பண்ணி போட்டிருக்கோம். 100 கோர் வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே பீட் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா டயர் ஃபுல்லாக தேஞ்சிருச்சு பழசு. ஸோ அந்த டயருமே மாற்றிருக்கேன். இப்போ புது டயர் போட்டிருக்கேன். இந்த ரிம்மும் கம்ப்ளீட்டாக மாற்றிருக்கேன். ஃபுல் செட்டுமே ரஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்றனால. அண்ட் இந்த ஹப்புமே மாற்றிருக்கோம். ஸோ ஹப்பு, ரிம்மு, டயர் இது 3மே ஆக்சுவலாக பிளான்லேயே இல்லை, கடைசியாக மாற்ற வேண்டியதாக போச்சு. ஸோ இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். த்ராட்டல்லையுமே வந்து ஒயரை கம்ப்ளீட்டாக மாற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு போட்டிருந்தது வந்து நமக்கு இப்படி வரும் மேலே. ஸோ அது ரொம்ப ஷார்ட்டாக இருந்ததுனால நமக்கு ஆக்சிலேட் ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ த்ராட்டிலுமே கீழே போயிடுச்சு லைனு. ஸோ இது மாற்றிருக்கோம். அண்ட் இந்த ப்ளூ லைட்டு, ஸோ இந்த ப்ளூ லைட் ஒன்று ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வரும் ஒயரு, இந்த வழியாக போச்சு. ஸோ அதை அப்படியே உள்ளே கொடுத்து கீழே நம்ம அப்படியே ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவுமே பண்ணியிருக்கோம். சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் எல்லாமே. வேறு என்ன சேஞ்ச் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட்ரஸ் ராடு, இந்த ஃபுட்ரஸ் ராடுமே பழசு ஃபுல்லாக கீழே வெல்டு விட்டுருச்சு. வெல்டு ஆக்சுவலாக அது என்னது உடஞ்சிருச்சு. ஃபுட்ரஸ் ராடுமே கம்ப்ளீட்டாக உடஞ்சிருச்சு. அது இப்போ புதுசாக மாற்றிருக்கோம். ஃபுட்ரஸ் ராடு அண்ட் என்ஜிகே ஸ்பார்க் பிளக்கு, உள்ளார இன்ஜின் ஒர்க் போயிருக்கு. பின்னாடி ஹப்பு, ரிம்மு, டயர் இதெல்லாம் மாற்றிருக்கேன். 100 கோர் ஒன்று ஆல்ட்ரு பண்ணி போட்டிருக்கேன். ஸோ சின்ன சின்னதாக இந்த கேபிள்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக மாற்றிருக்கோம். ஸோ எல்லா சர்வீஸும் முடிஞ்சு ஃபைனலி ரெடியாகி நிற்கிது. இன்றைக்கி அப்படியே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பீட் எப்படி இருக்குன்றதையும் செக் பண்ணிடலாம். ப்ரோ எல்லாருமா விளாக் பண்ணுறீங்க ப்ரோ? சின்ன முதலாளி ப்ரோ, போங்க வண்டி எடுங்க போங்க. பெரிய முதலாளி வெளியில் போயிருக்காரு. பெரிய முதலாளி வந்து ஆக்சுவலாக ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போயிருக்காரு. அதனால் சின்ன முதலாளியை வச்சு ஸ்டார்ட் பண்ணி வண்டி எடுக்கலாம். ரெடி 1 2 3 நமக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க.
அது இல்லாமல் அவங்க ஓட்டுறப்ப தான் இன்னமும் நல்லா இருக்குமே, நமக்கு அது ஓட்டவே தெரியல. எடுங்க எடுங்க, அப்படியே எடுங்க, எடுத்து அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க. தேவானை எடுத்தா வீலிங் தான். இவங்க வீடியோலாம் எடுக்கிறதுனால அவர் கொஞ்சம் பயம். பாய்ஸ் பயங்கர ஹாப்பினஸ்ல இருக்கானுங்க, வெறி கொண்டு காத்திருந்தானுங்க எப்படா வண்டி முடிஞ்சு வரும் வரும்னு. இன்னைக்கு எடுத்தாச்சு. பயங்கரமான ஒரு ஆக்ஷன் பிளாக் மாட்டிருக்கு. வாடா வச்சு 1000 கிலோமீட்டர் ஓட்டணும். அதுக்கப்புறமா இருக்கு 1000 கிலோமீட்டர் உடனே ஒரு ட்ரிப்பை போடணும். எங்கேருந்து நம்ம 1000 கிலோமீட்டர் சீக்கிரம் ஓட்ட போகிறோம்? அண்ணா எப்படிண்ணே காசு எதுவும் வச்சிருக்கியா? வேற ஏதாவது ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கியா? யூடியூப்லேருந்து காசு வரும், யூடியூப்லேருந்து காசு வரும். மாடு தானே வாங்க போறோம் சொன்னேன், அதுக்கு நீ போஸ்டர் வரைக்கும் இழுத்துட்டு வந்துட்ட. அங்க ஓவர் விழிங்க. சின்ன முதல்ல கொக்கா. பயப்படாம அடி ப்ரோ. எனக்கு பயமா இருக்கியா, பாத்தடியா வீலுங்க. போதும் போதும், சூப்பர். ஆமா அங்க சூப்பரா இருந்துச்சு, பார்த்தேன் நானும். ஓகே, ஃபைனலி ரெடி ஆயிடுச்சு. என்ன சொல்றதுன்னு தெரியல. பார்த்துருப்பீங்க, பீட்டை பார்த்துருப்பீங்க. பட 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 என் மனசு தான் அடிச்சுக்குது. எடுத்து ஓட்டி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. பங்க நீ ஒரு ரவுண்டு போயிட்டு வாடு. இல்லை இல்லை போயிட்டு வா, நீ போயிட்டு வா. ஆடா நீ போயிட்டு வா பங்க. போடா நீ போறியாடா? அட விடுமா, சும்மா சும்மா வர தொலை பண்றீங்க. அந்த பொண்ணு என்ன நான் கல்யாணம் பண்ணிருக்கோம். காரா மழை தம்பி நியமா தான் இருப்பான், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹைட்டா இருப்பான், தாடி வச்சிருப்பான். பெரிய அண்ணன், சின்ன அண்ணன், மிடில் அண்ணன், மிடில் என்ன? மிடில் அண்ணன், சின்ன அண்ணன். வா வா, அப்படியே ஆன்ல தான் கட் பண்ணிட்டேன். அப்படிதாடா வர கவர் ஆக மாட்டேங்குதுடா. எப்படி ப்ரோ இருந்துச்சு? வண்டியை சர்வீஸ் பண்ணா இவ்வளவு வேகமா வரட்டக்கூடாதுன்னு சொல்றாங்களே. சொன்னாங்க, ஆனா வேகமா இருக்கு எனக்கு உள்ள. அப்படியா? ஓட்டி பார்த்தேன். வேற மாதிரி இருக்கு, வேற மாதிரி இருக்கு. நான் ரோட்டை பார்த்துட்டு வர்றது. நீ எங்கடா ரோட்ல வர்றதெல்லாம் பார்த்துட்டு தான்டா விட்டுற. ஏன் முறுக்க கூடாது சொன்னாங்கல்ல ப்ரோ, அவரே முறுக்குறீங்க. ஐயோ ஃபைட்டானா ஆன்றதுக்கு நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. பாத்துப்பா மெல்லப்பா. மறுபடியும் கரைக்கு வருமா?
அப்படிலாம் சொல்லாதையா. மாவை வச்சு சும்மா வாழை வர கட்டி எடுத்து சொல்லுவேன். சொல்லு. பைய 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 பொறுமை சாமி பொறுமை. ஐயோ 2 கிலோ உனக்கு மட்டும் லாக் ஆகுதா? ஏடா சொல்ற? என்ன ப்ரோ? ஆமாம் நம்ம போட்டிருக்கிறது 100 கோர் தானே. வா வா வா. வீலிங் அடிக்கிறியா? உன் வீலிங் நான் போன வாட்டியே பார்த்தேன். வேண்டாம். ஒரு நாள் இப்படிதான் வீலிங் அடிக்கிறேன்னு சொல்லி கவட்டையெல்லாம் பொழந்துக்கிட்டு தூக்கிக்கிட்டா. வீடியோ அப்படியே நான் இதில் காட்டுறேன் உங்களுக்கு. ஃப்ளாஷ்பேக். சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு? எப்படி ஃபீல் பண்றீங்க? எப்படி ஃபீல் பண்றீங்க? காலைல உதற தெரியும். கையை காட்டுங்க, கையை காட்டுங்க. செடியா வைங்க. இங்க என்ன நடக்குது? என்ன பழக்கம் அது? பயங்கரமா இருக்குங்க. வண்டியில சவுண்ட் இல்ல, எதுவும் இல்ல. அரெஸ்ட் ஆயிடுச்சுல? அந்த சவுண்ட் இல்லல, நம்ம மெயினா கொடுத்தது வந்து போர் சவுண்ட் அதிகமா வருதுன்னு சொன்னோம்ல. ஆக்சிலேட்டர் கட் பண்ணா எக்ஸாஸ்ட்ல இருந்து வேற எந்த சவுண்டும் வரக்கூடாது, அது தவிர்த்து. ஆனா இப்போ எதுவுமே வரல. அதான் டீம் 73யோட கைப்பக்குவம். தூக்கத்துல இருந்துச்சு. நம்ம சொன்ன மாதிரி 1000 கிலோமீட்டர் போட்டோம். அதுக்கப்புறமா அப்புறம் இருக்கு இன்னும் கார்பரேட்லாம் டியூன் பண்ணல, அப்படியே போட்டு வச்சிருக்காரு. கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு 1 கிலோமீட்டர் பண்ணதுக்கு அப்புறம் வா சும்மாவே ஓட்டு போயிட்டு நின்னோம்னா கால்லாம் கிட்ட ஆடுறோம். இன்னைக்கு மகனுக்கு தான் போனேன் அண்ணா நகர்ல ரவுண்ட் ஆன சிக்னல்ல நிக்கிறேன். அண்ணா அப்படியே என் காலை பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. முன்னாடி உட்கார்ந்து வாங்க. அது எப்படி இருக்கு? பவர் பாக்ஸ் போட்டிருக்காரு இங்க. பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்குல்ல? இப்பதான் கொஞ்சம் அழகு சேர்ந்துருக்கு. இதெல்லாம் Cosmetics. ஆர்னமெண்ட்ஸ். இது போயிட்டு வா. ஆக்சிலேட்டர் கட் பண்ண அதை லைட்டா கொடுத்துட்டே ஆஃப் ஆகுது. நம்ம இன்னும் ப்ரொஃபஷனல் ஆகல. இன்னும் ப்ரொஃபஷனல் ஆகல. நாங்களே ஒரு ப்ரொஃபஷனலும் இல்லை. அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கரெக்டா இருக்கும். நல்லா போசா முன்னாடி ஏறி போகுது. நல்லா பார்த்து பார்த்து பொறுமையான்றீங்களா? அதனால பொறுமையா பண்றான். வீட்டு அப்படி இருக்கு. தேவானா ஓட்டினார்னா இன்னும் பயங்கரமா இருக்கும். அன்னைக்கு தேவானா ஓட்டு வந்தார் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு. ப்ராப்பரா ஓட்டுறாங்க. ஓர் மகள் கரம் தன்னோடும் போலே. பயமா தான் இருக்கு. 500 ரூபாய் பெட்ரோல் இருக்கு. வண்டி சர்வீஸ் கொடுத்தப்போ 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு கொடுத்தேன். அதுதான் ஓடிட்டு இருக்கு இன்னும். சார் இன்னும் ஒரு வருத்தம், தேவாண்ணா இல்லை. தேவாண்ணா இருந்திருந்தா இன்னும் பயங்கரமா. அவரோட ஓட்டே வேற, அவர் மாதிரியா இழுப்பாரு. அவர் ஓட்டே வேற மாதிரி இருக்கும். எனக்கு ஓட்டவே தெரியல தானே. அப்படிலாம் இல்லை, நல்லா தான் ஓட்டினாரு. நீ எங்கடா ஓட்டிருக்க இது வரைக்கும்? வண்டி 3 வாட்டி எடுத்துருப்பியா இது வரைக்கும்? நல்லா தான் ஓட்டினேன், சூப்பராக ஓட்டினேன். ஆமா, அன்னைக்கு ஒரு நாள் பார்க்கிங்ல இருந்து எடுத்தான். அதோட சரி. ஓட்டுறியா கைப்பில? ஒருவேளை தூக்கிருமோ? பல்ல பல்ல அந்த அளவுக்கு கிளீன் பண்ணி எடுத்திருக்காருடா. வேற லெவல்ல. நீ 2 பாக்கெட் மாவா ஃபர்ஸ்ட் வீடியோல வேற மாவை போட்டு தானே சைட்ல இருந்து சொல்லுவார் நம்ம சேதண்ண. இல்ல அவரு அந்த மாதிரி நல்ல பையன் மேடம், சும்மா சொல்லக்கூடாது. கெஞ்ச அடிப்பான் அவ்வளவுதான். யோசிக்கல சொல்ல மணில எப்படி மாட்டுறது சொல்ல. வண்டி விட்டு வித்துடுவோம், இது பிரச்சனையா?
ஓகே கேஸ், ஃபைனலி எல்லாமே ப்ராப்பராக முடிச்சு நம்ம வண்டியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம அடுத்தடுத்து வேறு எதனா பண்ணுறதா இருந்தால் அந்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். அடுத்த கண்டென்ட் வேணும்னா சொல்லுங்கள். நாங்கள் நிறையா ட்ரிப்பு போவோம், நிறையா கண்டென்ட் கிரியேட் பண்ணுவோம். இன்ஸ்டாகிராமில் இவனுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்காங்க. அவங்கலாம் வந்து சொல்கிறாங்க, எங்கேருந்துடா கண்டென்ட் பிடிக்கிறீங்க, நல்லா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. பாய்ஸ் கேர்ள்ஸ் மத்தியில். கேர்ள்ஸ்லாம் இருக்காங்களா? எனக்கு கேர்ள்ஸ், உனக்கு ஒன்லி பாய்ஸ். அதாவது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாங்கள் அப்படியே ஊர் சுற்றுற வீடியோஸ் இது எல்லாமே வந்து யூடியூப்லேயுமே ஒரு கண்டென்ட்டாக போடலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். கமெண்ட்ஸில் இருந்தீங்கன்னா வந்து சொன்னீங்க அப்படின்னா ஆமாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ போய் எல்லா வீடியோமே பார்த்துட்டு வாங்க. எல்லாமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். ஒரு ஒர்க் ஷாப்பில் வந்து நம்ம ஒரு வேலையும் பண்ணுறப்போ அது எப்படி இருக்குன்றதையுமே நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க. ஸோ ஃபைனலி ஓவர், அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு எதனா வண்டி ரெடி பண்ணணும், ஆர்எக்ஸ்னு இல்லை வேறு எந்த வண்டியாக இருந்தாலும் ரெடி பண்ணுங்கிறப்போ நீங்கள் தாராளமாக நம்ம டீம் 73க்கு வரலாம். ராகுல் ப்ரோ இருப்பார், சின்ன முதலாளி இருப்பார், பெரிய முதலாளி இருப்பார். போர்டிங் காமிக்கணுமா? என்னோட பல்சர்லாம் இங்கே தான் நான் இது இப்போ மிரரில் இருக்கிறதுனால கரெக்டாக டீம் 73 தெரியல. ஸோ உங்களுக்கு எதனா சர்வீஸ் பண்ணணுன்னா நீங்கள் தாராளமாக வரலாம். செவர் மாதிரி இங்கே ஒரு செவர் இருக்குது, இதை பார்த்து. ஆமாம், ஸோ வால்லேயே பெயிண்ட் பண்ணி வைப்பாங்க. இப்போ வரும்போது நீங்கள் வேட்டையின் பேர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்லாம் கொடுப்பாங்க. அப்படி மட்டும் எதிர்பார்த்து டிஸ்கவுண்ட். ஆனால் ஒர்க்கு தரமாக இருக்கும். ஒர்க்கு தரமாக இருக்கும். அந்த ஒரு விஷயம் சீரியஸாக நல்லாயிருக்கும். நாங்கள் எல்லா வண்டியுமே இங்கே தான். என்னோட வேட்டையன் எடுத்ததுலேருந்து நாங்கள் எங்களோட மெக்கானிக் ஷெட்டே இதுவாகிடுச்சு. பல்சர், நம்மளோட 2 பல்சரு ஆக்டிவா, அப்படி எங்கேயா இருந்தாலும் சரி, தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, இங்கே இழுத்து விட்டுறது. ஸோ சர்வீஸ் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இழுத்து விட்டுறதுன்னா கூட்டிகிட்டு வந்து விட்றது தான் நல்லாயிருக்கும். வானேன்னு சொல்லி வந்துருச்சா வண்டி வச்சிருக்கோம். மாச சம்பளம் வந்தால் வண்டி எடுத்துகிட்டு வந்துருக்கோம். எதனா ஒரு சின்ன சின்ன வேலை பார்க்குறதுக்கு கொண்டு வந்துடுறது ஷெட்டுக்கு. ஸோ ஓகே, உங்களோட கான்டாக்ட் டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்ஸ்டாலையுமே நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம் அவங்கள. ஸோ ஓகே கைஸ், இங்கே இறங்கிருச்சு காலத்தில். இது அப்படியே கேமரா ஃபிட் பண்ண முடியாதா? அது மட்டும் பண்ண முடியாது. ஐயோ, ஒரே அசிங்கமா போச்சு குமார். ஸோ ஓகே கைஸ், நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோவை. அண்ட் இன்னொன்று இந்த இடத்துல சொல்லியே ஆகணும், இந்த யூடியூப் vlog பண்ணுறவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நான் என்னோட இந்த vlogல தான் உணர்ந்தேனே. சும்மா சின்ன சின்ன வீடியோலாம் எடிட் பண்ணிட்டு இருப்பேன், ரீல்ஸ் போடுவேன். சரி, நம்மளும் ஒரு யூடியூபராக ஆகும், எதனா ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணோன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன் இந்த பிளானை. சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டேன். இருந்தாலும் சத்தியமாக முடியல. உட்காந்து அதே மைண்ட்லேயே உட்காந்துருக்க வேண்டியதாக இருக்குது. எடிட் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய் பாய். ஓகே கைஸ், பாய் பாய். Bye bye.